சுன்ன ஜமாத் பள்ளியில் செலவாத் சொல்லி பாங்க் சொல்கிறாங்க. அந்த பாங்குக்கு நம்ம பதில் சொல்லலாமா? அதாவது சுன்ன ஜமாத் பள்ளிகளில் பாங்கு சொல்கிறாங்க. பாங்குக்கு முன்னாடி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லை இப்படின்னு சொல்லி செலவாத்தை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர்னு பாங்கு சொல்கிறாங்களே, இதுக்கு பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த செலவாத் என்னது? பாங்குக்கு பின்னால் உள்ள செலவாத் தான் ரசூலுல்லாஹ் காட்டினது. பாங்குக்கு முன்னால் சொல்வது பிதாத், பாங்குக்கு பின்னால் சொல்வது சுன்னத், பாங்குக்கு முன்னால் சொல்வது பிதாத். இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி ஹதி முஹம்மத் வ ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்ல முஹதஸத்தின் பிதா வ குல்ல பிதாத்தின் ஸலாலா வ குல்ல ஸலாலத்தின் ஃபின்னார். இந்த ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு பயான்லையுமே ஆரம்பத்தில் சொல்லுவாங்க. இது என்ன தெரியுமா அர்த்தம்? வார்த்தையில் அழகானது அல்லாஹ்வுடைய வேதம், வார்த்தையில் அழகானது அல்லாஹ்வுடைய வேதம். வழிகாட்டுதல்ல நடைமுறையில் அழகானது முகமது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். அவங்களுடைய நடைமுறை தான் ரொம்ப அழகான நடைமுறை. காரியங்கள்ல கெட்டது நீங்க உருவாக்குற காரியம் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாம நீங்க தீன் பெயரால மார்க்கத்தின் பெயரால புதுசா உருவாக்குறீங்களே, இதுதான் கெட்டது. இது ஒவ்வொன்றும் பிதாத்து. இந்த பிதாத்து உங்களை வழிகேட்டுல தள்ளும், வழிகேட்டு நரகத்துல கொண்டு போய் உங்களை சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பாங்குக்கு பிறகு ஸலவாத் சொல்லுங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, மன் ஸல்லா அலைஹி ஸலவாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறானோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான்னு சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க? இத பாங்குக்கு பிறகு சொல்லப்படக்கூடிய ஸலவாத்துக்கு. அதை முன்னாடி எடுத்துக்கொண்டு வந்து சொல்வது பாவத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய காரியம் தானே தவிர நன்மையை சேர்க்கக்கூடிய காரியம் இல்லை. பாங்குக்கு பிறகு ஸலவாத் சொல்றதுதான் நமக்கு விஷயம், மார்க்கத்தில் உள்ள சுன்னத்தான நடைமுறை. இப்போ இவர் முன்னாடி சொல்றாரு இந்த ஸலவாத்துக்கு நம்ம துணை போகல. இப்போ நபி வழி என்ற ஒரு பாங்கு அங்க இருக்கா இல்லையா, இதுக்கு சொல்லலாமா என்று கேட்கிறாங்க. இதுல 2 விஷயங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதாவது நபி வழி அடிப்படையில் பாங்குக்கு மட்டும் பதில் சொல்லலாமா என்றால் அதுல சொல்வது நமக்கு தவறு வராது. ஆனால் நிறைய மோதினார்களுடைய நிலை என்ன இருக்கு தெரியுமா? அவங்க தாயத்து கட்டக்கூடியவங்களா இருக்கிறாங்க, தாயத்து வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக மோதினார்கள் இருக்கிறாங்க. பள்ளி வாசலுடைய மோதினாரா இருந்து கொண்டு முஅத்தினாக இருந்து கொண்டு என்ன செய்யறாங்க? தாயத்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. தாயத்து வியாபாரம் செய்யறது என்ன இஸ்லாத்துல சுன்னத்தாது. இது ரசூலுல்லாஹ் ஷிர்க்னு சொல்லி இருக்கிறாங்க. மன் அல்லக்க தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, யார் தாயத்தை தொங்க விட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாருன்னு சொல்லி இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அது போன்ற பாவமான காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக, இணை வைப்பான காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக இவங்க இருக்கிறாங்க. இந்த நிலையில இவங்க பாங்கு சொல்கிறார்கள் என்றால் இந்த பாங்குக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்? ஒருத்தர் இணை வைப்பான நிலையில பாங்கு சொல்கிறார், அவர் பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தில் ஒரு பகுதி இது. பாங்கு சொல்றது என்ன? பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தில் ஒரு பகுதி இது. பள்ளிவாசலுடைய தொலை வைக்கிறது என்னது? இமாமானின்னு தொலை வைக்கிறது என்னது? நிர்வாகத்தில் ஒரு பகுதி. பள்ளிவாசல் நிர்வாகமே தொழுகைன்னு சொல்லிடலாம். பள்ளிவாசலுக்கு முக்கியமானது என்னது? தொழுகை தானே. பள்ளிவாசலுடைய நிர்வாகமே தொழுகை, பாங்கு தான். அல்லாஹ் குர்ஆன்ல தௌபாவுல சொல்லி காட்டுகிறான். 9வது அத்தியாயம் 16 அல்லது 17 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா கான லில் முஷ்ரிகீன ஐ யாமுரு மசாஜிதல்லாஹ் ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை யார் இணை வைக்கிறாங்களோ அவங்க நிர்வாகம் பண்ணக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை யார் நிர்வாகம் பண்ணக்கூடாது? யார் ஷிர்க்கு வைக்கிறாங்களோ, முஷ்ரிக்காக இருக்கிறாங்களோ அவங்க நிர்வாகம் பண்ணக்கூடாது. அவங்களுடைய ஷிர்க்குக்கு, அவங்களுடைய குஃப்ருக்கு அவங்களே ஆதாரமா இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 9வது அத்தியாயம் 17வது வசனத்துல நீங்க இந்த வசனத்தை பார்க்கலாம். அப்போ பள்ளிவாசல்ல தொழுகை வைக்கக்கூடிய இமாமா இருக்கிறாங்க, முஅத்தினா இருக்கிறாங்க. இவங்க இருந்து கொண்டு இணை வைப்பான காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவங்களுடைய பாங்கு அழைப்பா இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், அதை பின்தொடர்ந்து நம்ம தொழவும் முடியாது. அவங்க சொல்லக்கூடிய பாங்குக்கு பதில் சொல்லவும் முடியாது. ஏனென்றால் ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அம்சம் இது. அல்லாஹ் இவங்களை நிர்வாகம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்து இருக்கிறான். அல்லாஹ் தடுத்தவர்கள் இந்த அழைப்பை செய்கிறார்கள் என்றால், அந்த தொழ வைக்கிறார்கள் என்றால் அவங்க பின்னாடி நம்ம என்ன செய்ய முடியாது? தொழவும் முடியாது, பாங்கு அழைப்பிற்கு பதிலும் சொல்ல முடியாது என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். ஷிர்க் வைக்காதவர்களாக அவர்கள் இருப்பார்களே, ஆனால் பாங்குக்கு மட்டும் பதில் சொல்வதில் குற்றம் அதில் வராது என்பதை கூடுதலாக சேர்த்து. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்
أكبر